for first BA English department students. Today we will discuss about the topic the development of education in the 19th century. 19th century இங்கிலாண்டில் என்ன மாதிரி எஜுகேஷன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு இங்கிலாண்டில் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். Now we see about the topic for education. என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Introduction. Education in England during the mid-Victorian era was neglected. The political parties were not interested in the development of education because in those days the schools are mostly run by either the Anglican Church or by the Roman Catholic Church. எஜுகேஷன் அதான் இங்கிலாந்தில் எஜுகேஷன் வந்து இருக்குது, பட் அது யாருமே என்ன பண்ணுறது கிடையாது, அக்செப்ட் பண்ணி படிக்கிறதுக்கு வில்லிங் வந்து அவங்க சொல்கிறது கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் மெயினாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல்வாதிகளாம் வந்துட்டு ஸ்டடீஸில் வந்து இன்வால்வ் ஆகிறது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. மெயின் ரீசன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஸ்கூல்ஸ் எல்லாம் யாரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஆங்கிலிக்கன் சர்ச் அண்ட் தென் ரோமன் கேத்தலிக் சர்ச்சை வந்துட்டு வழிநடத்துவங்களுடைய கண்ட்ரோலில் தான் வந்துட்டு ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நோ ஒன் வில்லிங் டு ஜாயின் டு ஸ்கூல்ஸ் ஸ்டடி அபவுட் ஆல் த திங்ஸ். அதனால் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. The schools of the Anglican Church were known as national schools and those run by the Roman Catholic Church were called the Catholic schools. Anglican Church வந்து நேஷ்னல் ஸ்கூல்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. அதேமாதிரி ரோமன் கேத்தலிக் சர்ச் வந்து ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுறாங்க. அவங்க என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா கேத்தலிக் ஸ்கூல்ஸ்னும், ஆங்கிலிக்கன் சர்ச் வந்து நேஷ்னல் ஸ்கூல்ஸ்னு சொல்லிட்டு நேமில் வந்து ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. The schools were interested not in the spread of education but only in the spread of their religion. என்ன ரீசனுக்காக அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்லேயும் ரோமன் கேத்தலிக் சர்ச்லேயும் வந்துட்டு ஸ்கூல்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து கண்டக்ட் பண்ண கிடையாது. தே ஹாவ் டு ஸ்ப்ரெட் தேர் எஜுகேஷன் அபவுட் த ரிலீஜியன். அவங்களுடைய ரிலீஜியன் நடக்கக்கூடிய விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாங்களாமா அந்த 2 ஸ்கூல்ஸ் நேஷ்னல் ஸ்கூல்ஸையும் கேத்தலிக் ஸ்கூல்ஸையும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. Only in the 18th century there was great progress and transformation in the field of education. அதுக்கப்புறம் லேட்டராக கொஞ்சமாக 18th century என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கல வேறு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்துட்டு எஜுகேஷனை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Now they start the public schools in England. The most remarkable development that happened in the English secondary education during the 19th century was the growth of public school system. இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கனாக்கல பப்ளிக் ஸ்கூல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. அதே மாதிரி செகண்டரி எஜுகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுனா 19th centuryயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கன்னா பப்ளிக் ஸ்கூலில். பப்ளிக் ஸ்கூல்னால் தெரியும், காமனாக வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணலாம் அந்த ஸ்கூல்ஸில் போயிட்டு படிக்கலாம். நம்ம நினைக்கிற மாதிரி போர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், ரூம் எல்லாம் இருக்கும்ல சொல்ல முடியாது. பப்ளிக் பிளேசஸில் ஒரு ஸ்கூல் இருக்கும், அதில் மரத்தடியில் எங்கேனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் உட்காந்து வந்து படிக்கலாம், நம்மளுடைய எஜுகேஷன் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். In the beginning of the century there were 3 types of schools, namely the old-fashioned grammar schools run by the government, the private academic also known as dissenting academics, and the public schools run by private bodies. இப்போ வந்து 3 என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஜுகேஷனை வந்து பிரிச்சிருக்காங்க. கிராமர் ஸ்கூல்ஸ் அதாவது வந்து ஸ்டார்டிங் ப்ரைமரி ஸ்கூல்ஸை வந்து யார் எடுத்து நடத்துகிறாங்கன்னா கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறாங்க. பப்ளிக் ஸ்கூல்ஸ் செகண்டரி ஸ்கூல்ஸை வந்து யார் எடுத்து நடத்துகிறாங்கன்னா ப்ரைவேட் அகாடமிக்ஸ். இப்போது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து எடுத்து நடத்துகிறாங்க. இன் திஸ் ஏஜ் த கிராமர் ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரைவேட் அகாடமிக்ஸ் lost their importance. All were interested in the public schools that catered to the needs of the upper class. The most famous public schools were those at Eton, Rugby, Harrow and Winchester.
மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா கிராமர் ஸ்கூல்லையும் ப்ரைவேட் அகாடமிக்ஸ் எடுத்து நடத்துகிற ஸ்கூல் டிசென்டிங் அகாடமிக்ஸ் ப்ரைவேட் அகாடமிக்ஸ் எடுத்து நடத்துகிற ஸ்கூலும் என்ன பண்ணுறதில்ல, மக்கள் வந்து விருப்பப்படுறது கிடையாது. எவ்ரி ஒன் லைக் ஒன்லி ஃபார் த பப்ளிக் ஸ்கூல்ஸ். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஆர் ஆல் அப்பர் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஹாவ் ஒன்லி ஸ்டார்ட் டு கண்டினியூ தேர் ஸ்டடீஸ் இன் பப்ளிக் ஸ்கூல்ஸ். அதாவது கொஞ்சம் நல்லா நல்லா பணக்காராக இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும், அந்த பப்ளிக் ஸ்கூலில் போய் படிக்க முடியும். ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. அந்த பப்ளிக் ஸ்கூலில் வந்து யாரெல்லாம் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீட்டன் ரன் பை ஹேரோ அண்ட் வின்செஸ்டர். இவங்க 3 பேரும் தான் மோஸ்ட்லி அந்த பப்ளிக் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ். த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்டர் அர்னால்ட். அதுக்கப்புறம் லேட்டராக வந்து அர்னால்ட் வந்து என்ட்ரு ஆகிறாரு. டாக்டர் அர்னால்ட், த ஃபாதர் ஆஃப் த ஃபேமஸ் போயட் மேத்யூ அர்னால்ட், வாஸ் த ஹெட் மாஸ்டர் ஆஃப் ரக்பை பப்ளிக் ஸ்கூல். These schools set an example to the other public schools. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு மேத்யூ அர்னால்டு இவர் தான் வந்துட்டு ரக்பை ஸ்கூலுக்கு வந்து ஹெட்டாகவும் இருக்கிறாரு. அவர் தான் இப்போது ஸ்கூல்ஸ் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. These schools set an example to the other public schools. Arnold emphasized religion and church service. மோஸ்ட்லி மேத்யூ அர்னால்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரிலிஜன் பேஸ் பண்ணி நிறையா சொல்வார். அது மட்டும் இல்லாமல் சர்ச்சில் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அர்னால்ட். His aim was to train a boy to be a Christian, a gentleman and a scholar. இவருடைய எய்ம், மேத்யூ அர்னால்டுடைய எய்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, he was trained up by all the students for the Christianity side. அவர் வந்து மதத்தை வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல. அதுவும் கிறிஸ்டியனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிற ஒரு ஸ்காலர், அதாச்சும் கிறிஸ்டியனை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு ஸ்காலர் என்ன பண்ணுறாரு, அங்கே வரக்கூடிய பசங்களெல்லாம் மாற்ற ஸ்டார்ட் பண்ணுறாரு. he introduced the மானிட்டரியல் சிஸ்டம் இன் ஸ்கூல்ஸ். இவர் வந்து புதுசாக மானிட்டரியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமை ஸ்கூலுக்குள்ளார கொண்டு வராரு. பை த சப்ரஷன் ஆஃப் பல்கிங், ட்ரிங்கிங் அண்ட் இன்டிசிப்ளின்ஸ். இன்னொன்று என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மோஸ்ட்லி இவர் சைடு வந்து நிறையா ட்ரிங்க்ஸுக்கு அடாப்ட் ஆகிடுறாங்க. அதே மாதிரி யாரும் டிசிப்ளினாகவும் கிடையாது, எல்லாமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க. He raised the standard of the public schools. In the public schools, the classical tradition continued. Arnold introduced modern history, geography and language. அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்கூல்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் ட்ரெடிஷன், இப்போ வரக்கூடிய புது புது ட்ரெடிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அர்னால்ட் வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, 3 லாங்குவேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து ஜியாகிரஃபி, இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா லாங்குவேஜ். இந்த 3 சிலபஸையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு மேத்யூ அர்னால்ட். ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டானிட்டியை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருந்தவர், இப்போ தான் முறையாக என்ன செய்கிறாருன்னா எஜுகேஷன் ஃபீல்டில் வராரு. The middle class people send their children to public schools with the aim of making them the members of the governing class. மெயினாக மிடில் கிளாஸ் நடுத்தர மக்கள் வந்து குழந்தைங்கள எங்கே அனுப்புகிறாங்கன்னா பப்ளிக் ஸ்கூல்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. அவங்களுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணுறது, எஜுகேஷன் வந்து தெரிஞ்சுக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் போதுமானது. த சில்ட்ரன் ஆஃப் த லேண்டட் ஜென்ட்ரி, ப்ரொஃபஷனல் கிளாஸ் அண்ட் த நியூ இண்டஸ்ட்ரியல் were sent to these public schools. Those who studied in the public schools formed the modernist aristocracy. அதே மாதிரி பப்ளிக் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ இருக்கக்கூடிய ரிச் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாடர்னாக என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து வளர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் இங்கிலாந்து பை த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக் ஸ்கூல்ஸ். இப்போ பப்ளிக் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நிறைய குழந்தைங்க வரனால பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா, புது புது ப்ராடக்டை வந்து பப்ளிக் ஸ்கூலில் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக் ஸ்கூல்ஸ்.
பப்ளிக் ஸ்கூல்ஸில் என்னென்ன மாதிரி சுப்ரியாரிட்டி எல்லாம் இருக்குது. In the public schools, much importance was given to classics, and the products of the public schools had an air of superiority. The experts in the public schools were heavy. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஸ்கூலில் புது புது விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The public schools emphasize loyalty and character rather than intellect and originality. அந்த பப்ளிக் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய குழந்தைங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டிசிப்ளின் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய கேரக்டர் வைஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நிறைய வந்துட்டு அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. University education. Next, after the public schools, they enter into the university. நீங்கள் எப்படி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து டென்த்துக்கு அப்புறம் 12th அப்புறம் காலேஜ் வரைங்களும் சேம் அதே மாதிரி தான். கிராமர் ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா 1 to 5, அதே மாதிரி செகண்டரி ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கில் 6 to 10, பப்ளிக் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கில் 11, 12. இப்போ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்கில் college studies. In the university education also, several changes were brought about. Up to the 19th century only, clergymen were the staff in the universities. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கில் அப்போலாம் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டீச் பண்ணக்கூடிய பர்சனாக வந்து இருக்க முடியும். மற்றவங்க யாருமே என்ன பண்ணுறது கிடையாது, ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி அலோவ் பண்ணுறது கிடையாது. 19th century வரை who are all staff in the universities means clergyman மட்டும்தான் என்ன பண்ணுவாங்களாமா, ஸ்டாஃபாக இருப்பாங்களாம் யூனிவர்சிட்டியில். The Test Act of 1871 abolished this practice and made it possible for any deserving candidate to become the staff. அதுக்கப்புறம் தான் எப்போனாக்கில் 1871 தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கில் டெஸ்ட்டு வச்சு அந்த டெஸ்ட்டு மூலயமா பாஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வர ஒன்லி கிறிஸ்டியன், அதாவது மெயினாக கிளர்ஜிமேன் மட்டும்தான், அந்த சர்ச்சில் வேலை செய்யக்கூடியவங்க அதிகமாக படித்தவங்க தான் என்ன செய்ய முடியுமா, அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ண முடியுமா. இது லேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுனாக்கில் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. த டெவலப்மெண்ட் ஆஃப் விமன்ஸ் எஜுகேஷன். அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கில் விமன்ஸ் வந்து படிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாங்கன்னா, விமன் அப்படின்னாவே அவங்க வீட்டில் மட்டும்தான் என்ன செய்யணும், வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரூல் இருந்தது. இதில் 19th century எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. Women students entered colleges and some colleges were started exclusively for women. Next என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கில் நிறைய காலேஜ் ஆஃப்டர் த 19th century more than colleges selected only for the women students. விமன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே என்ன பண்ணுறாங்க, விமன்ஸ் காலேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விமன்ஸ் காலேஜ் என்ன செய்கிறாங்கனாக்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணவாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பெண்கள் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Sufficient encouragement was given to women's education. மெயின் திங் பார்த்தீங்கன்னாக்கில் போதுமான வசதி வந்து அந்த காலேஜஸில் இல்லாததுனால மோஸ்ட்லி வந்து விமன்ஸ் யாரும் படிக்க லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ விமன் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அட்மிட்டட், தே வேர் நாட் கிவன் எ டிகிரி டில் 1920. அப்படியே வந்து விமன்ஸ் வந்து காலேஜஸ்குள்ளார போனாலுமே அவங்களால என்ன பண்ண முடியல, டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வர முடியல. எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 1920 வருமே. till end of the 1920 this problem was continuously going. Now after the 1920 everything was changed. Next one, educational reform bills. In order to reform the primary education in the country, Gladstone introduced a bill in 1870. ஆல்ரெடி மீன்ஸ் 4 ரெஃபார்ம் பில்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போது மெயினாக அந்த ரெஃபார்ம் பில்லை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, கிளாட்ஸ்டோன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னாக்கா 1870. திஸ் பில் கேவ் provisions for the establishment of school boards with the power to levy a local tax for the maintenance of schools,
மெயினாக அந்த பில் எதுக்கு ரிஃபார்ம் பில் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆதாரங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காகவும் இன்னொன்று வந்து டேக்ஸ் பே பண்ணுறதுக்காகவும் அந்த ஸ்கூலில் வந்து கரெக்டாக வரியெல்லாம் செலுத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் தான் அந்த பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களாமா. மெனி பப்ளிசிட்டி கண்ட்ரோல் ஸ்கூல்ஸ் வேர் ஓப்பன்டு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரிஃபார்ம் பில் வந்த பிறகு ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரிலீஜியஸ் சர்ச்சிங் இன் சர்ச் ஸ்கூல்ஸ் வாஸ் ப்ராஹிபிட்டட். இப்போ வந்து இந்த மாதிரி ரிலீஜியஸ் மட்டுமே டீச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சர்ச் ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்களாமா, எல்லாருமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. யாரும் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு போகிறது கிடையாது. பெட்டர் ஸ்கூல்ஸ் வித் பெட்டர் டீச்சர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ அந்த ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் மூடிட்டு இப்போ ஒரு பெட்டர் ஸ்கூல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கல எந்த இடத்துல வந்து நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்களோ, அதாச்சும் டீச்சிங் மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்களோ அங்கே தான் வந்து இப்போ என்ன செய்யறாங்கன்னா பெட்டர் எஜுகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 1870 elementary education improved greatly and the average school attendance rose from 1.25 to 4.50 millions. அதாவது 1870க்கு முன்னாடி வர கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு இருந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எத்தனை பேர்னா 1.25 தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4.50 million ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் த ரிஃபார்ம் பில்ஸ் they introduced by Gladstone, the schools also improved so many ways and the new schools are built. In the schools better teachers also teach about the education properly. They follow the methods of teaching also. So that's why students attendance also increase 125 to 450 millions. Conclusion. The acts of 1870 and 1902 helped the English people to become educated and refined in their behavior. 1870லேருந்து 1922 அந்த 2 ஏஜஸ்லையும் என்ன செய்கிறாங்கன்னா ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. என்ன ரீசனுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் இருந்தால் மட்டும் போதுமானது கிடையாது. they have to develop their behavior and then characters also. That's why they introduced the act. Thus a great step forward was taken towards the establishment of a uniform national system of education. அதே மாதிரி இன்னொன்று என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் 1902 எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் they have to follow uniform national system of education. எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி புக்ஸை ஃபாலோ பண்ணணும், ஒரே மாதிரி எஜுகேஷனை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி டீச்சிங் இருக்கக்கூடாது. they have to follow the same method system of education. அதனால் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் என்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சம் ஸ்கூல்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் அவங்க தனியாக வந்து கொடுத்துக்கிறாங்க. ஆனால் மெயின் புக்ஸ் அப்படின்னா சேம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூனிஃபார்மாக கொண்டு வராங்க. அந்த ட்ரெஸ்ஸிங்குமே பார்த்தீங்கன்னாக்கல யூனிஃபார்மும் கொடுத்துட்றாங்க. Thank you students. And then third unit was over. For next classes we discuss about unit 4th topic. Thank you.